வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. மறந்து பொதுநலன் கருதி உழைப்பவனே மாமனிதன் சொன்னார் தந்தை பெரியார். தன்னலம் மறந்து பொதுநலன் கருதி உழைப்பவனே மாமனிதர். அந்த நல்ல எண்ணத்துல கோரமண்டல் பகுதியில் பிறந்து வளர்ந்ததுனால இன்னைக்கு தங்கையில ஒரு வர்றாரு ஹிஸ்டரி. இன்னைக்கு யாரும் ஆம்புலன்ஸ் குத்துது இல்ல, மெடிக்கல் கேம்ப் பண்ணுவாங்க. ஆனா ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சொன்னதை செஞ்சுக்கிறது வந்து ஸ்டீபன் அண்ட் டேவிட். ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நிக்க வச்சுக்கிறாங்க. இது வாக்குறுதி இல்ல. அதுக்கடுத்து என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த ஹெல்த் இஸ் வெல்த்னுவாங்க. அதுதான் இந்த மெடிக்கல் சேவை, உடம்பு ஆரோக்கியம்ன்றதுக்கு அந்த ஆம்புலன்ஸ். எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் which you can use to change the world. நெல்சன் மண்டேலா. எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். கேஜிஎஃப்ல இந்த கத்தி எடுத்து விட்டு இந்த வேற பழக்கம் இருக்கிறதெல்லாம் விட்டுருக்குமா. தயவு செய்து ஒரே ஒரு பேராயுதம் அண்ணல் அம்பேத்கர் ஒன்று குத்துக்கிறது வந்து கல்வி, எஜுகேஷன். இந்த ஆயுதம் தங்க வகையில கையில் எடுங்க. தங்கையில முன்னேற்ற பாதையில் கொண்டு போங்க. ஏன் ஆதாரத்தில் சொல்றேன்னு சொன்னா, அங்கங்க சிறு பிள்ளைங்க சில தவறு நடக்கும்போது பெரிய பெரிய மீடியால வருமா நமக்கு வேதனை ஆகுது. கல்வி முக்கியம். உன்னை உயர்த்துவது கல்வி, உன்னை யார் என்று அடையாளம் காட்டுவது கல்வி. அந்த எஜுகேஷன் முக்கியம். அந்த எஜுகேஷன் உங்களுக்கு என்ன வேணும்? கோரமண்டல் பகுதியில் எல்லாமே ஸ்டீபன் டேவிட் செஞ்சிருக்காங்க, இன்னும் செய்வாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் யூனிஃபார்ம், ஃபுட் கிட், சாரீஸ். யாரும் வயிறார சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி 1000 பேருக்கு சிக்கன் பிரியாணி கோரமண்டல் கிரவுண்ட்ல. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, முன்னாடில எல்லாம் செய்யணும். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருந்துக்குது. இப்போ ஸ்டீபன் தேர்தலில் நிக்கிறாரா நிக்கலையா, அவர் நிக்கிறாரோ நிக்கலையோ அது அவருடைய உரிமை. இப்போ அவர் யாரோ இவர் யாருன்னா, நான் ஒண்ணு கேட்கிறேன், எங்கிருந்தோ ஒரு எங்க ஓட்டு விடுது. நம்ம எல்லாம் பிஜேஎம்எல் ஃபேமிலி. இப்போ கேடிஸ் யாரோ போயிருக்காங்கப்பா மாரியத்துல ஊண்டார் அடிப்பட்டு. ஏன்னா அவர் கேடிஸ்காரு, அவர் விட்டு கேடிஸ்காரன் வர முடியும், வெயிட் பண்ண முடியுமா? மாரோல இருந்து யாரோ ஒருத்தர் போறாரு, ஓரம் மேல ஊந்துடுறாரு. அதே ஓரம் மார்லஸ்கர் போய் இன்னும் நான் அம்பேத்கர் எல்லாம் ஒண்ணியா. அதெல்லாம் அந்த காலத்துல டிவைட் அண்ட் பாலிசி பண்ணா பிஜேஎம்எல் ஒரு குடும்பம் எல்லாம் ஒட்டினாங்களாம். மாரியத்துல இருந்து மரவாண்ட எல்லாம் ஒன்னாகலாம். யாருக்கு விருப்பம் இதோ தேர்தலில் போட்டிட்டோம். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தேர்தல்லாம் பணம். நீ என்னத்தான் சேவை பண்ணாலும் நைட்டு கதவு தட்டி என்ன கொடுக்குற, அப்பதான் ஓட்ட விடுது. திடீர்னு ஆம்புலன்ஸ் கூட வந்துடும். இன்னும் யாரோ காசு கொடுத்தா அது மாமல்ல. ஸ்டீபன் வந்து நிக்கிறது இல்ல, யாரும் வந்து ஐயோ நிக்கிற அப்படி சொன்னா கண்டிப்பா நிக்க வைக்கிறோம். இது வந்து வேற மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா ஸ்டீபன் வேட்பாளர் தான். அது எந்த வாரம் சொல்றது இல்ல. மைனிங் ஏதோ ஒரு ஏரியால அவர் நிக்கிறாரு. எங்க வருவாங்க யாரும் நிக்க மாதிரி ஸ்டீபன் நிக்கூடாதா? அதனால நான் இருக்குன்னு சொல்றேன். அவர் நிக்கிறாரு அப்புறம்
ஆம்புலன்ஸ் குத்தாச்சு, ஃப்ரீ ஸ்கூல் புக்ஸ் குத்தாச்சு, ஃபேஷன் கிட் குத்தாச்சு, யூனிஃபார்ம், ஃபீஸ். நான் சொன்ன தெரியுமா போன முறை சந்தோஷக்கான வில்லியம் 75,000 ரூபாய் யாருக்குமே தெரியாது போன வருஷம் கொடுத்தது. ஃபீஸ் கட்டி அவங்க வீட்டுல ஸ்லிப்பு கொடுத்துருவோம். நானும் ஸ்டீவனும் ஒரே போன் பண்ண நான் வில்லியம் சர்க்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாப்பி. ஆனா இந்த வருஷம் தான் வந்து படத்துல இருந்தாலும் எல்லாம் காட்டிக்காரு. ரொம்ப சந்தோஷமாகுது. இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில நீங்களே பாத்தீங்க. ஸ்டீபன் டேவிட் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக அறக்கட்டளை சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுறது, ஃபீஸ் லிஸ்ட், ஃப்ரீ சாரீஸ், ஃப்ரீ ஃபுட் கிட், ஆட்டோ யூனிஃபார்ம், அதுக்கப்புறம் சிசிடிவி இவனும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பண்ணாங்க. தங்கவேல் மக்கள் சார்பாக ஸ்டீபன் டேவிட் அண்ட் அதர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி. மிக முக்கியமான வந்து கல்வி நோட் புக் கொடுத்தாப்பி. ஏற்கனவே சொன்ன நெல்சன் மண்டல் என்ன சொன்னார், எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்டுனாரு. அதுதான் வெப்பன் என்ற கல்வி. கேஜிஎஃப்ல இருந்து கத்தி கபலாம் விட்டுருவோம். தயவுசெய்து பசங்க படிங்க, 20-25 வயசு பசங்க படிங்க. இப்போ ஏன் எஜுகேஷன் பத்தி சொல்றேன் சொன்னா, ஃபீஸ் கட்டினாப்பி, புக்ஸ் கொடுத்துக்கிறாப்பி. ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம். அதுக்கு ஏற்கனவே ஒரு கேம்ப் பண்ண அப்படி. இப்போ வந்து ஏதாவது மாறிட்டு பாலாவோட பிரச்சனை சொன்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சொன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணி ஃப்ரீயா எடுத்துன்னு போங்க. கோரமண்டல் பகுதியில் ஆம்புலன்ஸ் இருக்குது. போன் பண்ணா உங்களுக்கு ஃப்ரீ ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் வேற என்னன்றது வந்து ஸ்டீபன் டேவிட் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ஏதோ டைம் பாஸ்க்கு ஏதோ பண்ணல. நான் இங்க பிறந்து வளர்ந்து 2-3 வாட்டி நாங்கள் வந்தப்போ மெடிக்கல் சப்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்போ நாங்கள் டிசைட் பண்ணிட்டு நான் எங்கள் மாமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எதனா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் டிசைட் பண்ணிட்டு அப்படி டொனேட் பண்ணி இங்கே இது கொரமன்ல மாடல் ஹவுஸு, டேங்க் பிளாக், ஃபிட்டர்ஸ் பிளாக் மாத்திரம் இல்லை, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். பட் லோக்கல் அவுட் ஆஃப் கேஜிஎஃப்ன்றது வந்து கொஞ்சம் எதனா நார்மலாக இப்போ நீங்கள் ஆம்புலன்ஸ் எடுக்கணும்னா சம்வேர் அரௌண்ட் 3-4,000 ருபீஸ் கேட்பாங்க கோலாருக்கு. இப்போ இங்கேருந்து போனோன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1,500-2,000 ருபீஸ் ஃபியூல் தேவைப்படும். அட்லீஸ்ட் இருக்கிறவங்க கிட்ட ஒரு 1,000 ருபீஸோ 1,500 ருபீஸ் ஃபியூலுக்கு மாத்திரம் கொடுத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு சேலரினா கூட அது மாத்திரம் நானே கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். நானே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் எவ்ரி மந்த் என்ன கூட பார்த்துக்குறோம். பட் என்ன ஒன்றுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறதாகட்டும், ப்ரெஷர் போட்டு டைமுக்கு ஒன்று உன்னால தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, உன்னால தான் எங்கள் ஆளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்குது 1-2-3 ஆம்புலன்ஸ் தான் இருக்குது கேஜிஎஃப்ல. கொஞ்சம் கோஆபரேட்டிவா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். தேங்க்யூ சார். நான் இங்கே பிறந்து வந்ததுனால கொஞ்சம் என்னென்ன கஷ்டம், என்னென்ன ப்ராப்ளமு பார்த்து அதை பார்த்து தான் நான் அது பிளான். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டுக்கிறோம். ஒன்னாட்டு போன் பண்ணிட்டு கேசம்பலையில இருக்குது, வீக்கடை இருக்குது, குப்பத்துல இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் நடந்துருக்குது ஊர்ல, இதான் உண்மை. அதனால எங்கன்னா கூட கோரமண்டியில இருக்குது ஆம்புலன்ஸ். அதனால ஆலமரம் மட்டும் வருது, அள்ளிகள் இருந்து பாலகாட்டுல மட்டும் வருது. அதான் மைனிங் அது என்னன்னா, 10 பேர்ல வந்து 5 பேர் வேணும்ன்றாங்க, 5 பேர் வேணான்றாங்க. அப்படின்னா யாருக்கும் தொந்தரவு ஆகக்கூடாது. வேணான்றதும் ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் லேடிஸ் போயின்னு வந்துன்னு இருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏரியா உள்ள போகல, எல்லாமே அவுட்ஸ்கட்ஸ் தான். இங்க இருந்து இங்க ஒரு கேமரா போட்டுக்கிறது வந்து அந்த ரயில்வே கொரமண்டல் ஸ்டேஷன் ஃபுல் கம்ப்ளீட்டா கவர் ஆகுது. எந்த இந்த பக்கம் பின்னாடி ஆகட்டும், ஏரியாவுக்கு ஆகட்டும், எங்கேயுமே கவர் ஆகல, யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க, அவங்க வீட்டுல இவங்க போறாங்க வராங்க எதுனா இருக்கும். பட் அவங்களுக்கு தான் சேஃப்டி. அது கூட 2 பக்கம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பட் பார்த்து எங்கெங்க எதனா உங்களுக்கு அந்த வியூஸ் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு, அது வேணா we can position it or else அதை எடுத்துடலாம் கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. we change the position. இப்போ என்ன பண்ணா எல்லா ஏரியாக்கார எல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளீட் டிவியில பார்த்துட்டு எதாவது எங்கெங்க ஃபோக்கஸ் பார்த்துட்டு வேணா அது ஈக்குவலா கவரேஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். மெயின் ரோடு எந்த ஒரு ஆக்சிடென்ட் அது எதாவது மெயின் ரோடு ட்ராக் பண்ணலாம். செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் சார். எங்க சார்புலயும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இம்பார்ட்டன்ட் தெரியுங்களா, அது ரீசன் மெடிக்கல் கேம்ப் நடத்துறீங்க, ஆம்புலன்ஸ் தரீங்க, அந்த மாதிரி மெடிக்கல் லைன்லயே வரீங்களே, என்ன ரீசன் கேட்டா சார்? ரீசன் என்னன்னா ரொம்ப பேர் கஷ்டம் சார். ஆக்சுவலா நானும் பிறந்து வந்து ஒரு 100 ரூபாய் கூட இல்லாத கஷ்டப்பட்டுக்கிறோம். இது வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 8-9-10 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். ஒரே ஒருத்தர் இதனால பொலிச்சா இல்லை எதுவும் ஒன்று காப்பாத்திங்கன்னா சந்தோஷம் நம்மளுக்கு. ஒருத்தர் காப்பாத்தினா கூட போதும். அது 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 10 lakhs. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணி நாங்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணோம். மெடிசன் இஸ்
ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் தி மெடிசன் ஆஃப் அவர் லைஃப்னு சொல்லுவாங்க. அதுதான் மருந்து கூட நட்பு தான். ஒரு நோவு நல்லா ஆகணும்னு சொன்னா அந்த நட்பு கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நோவு போயிடும். அதுதான் சொல்றது, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் தி மெடிசன் ஆஃப் அவர் லைஃப். ஓகே.